ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ். என்ன சார், மூடின ரேஷன் கடை வாசல்ல போயிட்டு காலையில நின்னுட்டு என்ன ஒண்ணும் காணா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு திரும்ப போற மாதிரி இப்படி ஒரு மேட்ச் இன்னைக்கு. கரெக்ட். நேத்தி அவ்வளவு அக்ரெசிவா, டெரிபிக்கா, அவ்வளவு வைப்ரண்டா இருந்த ஒரு மேட்ச். டோட்டலி ஒன் சைடடு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து லக்னோ ஸ்லீப்பர் ஜெயின்ஸ் மாதிரி ஆட்டாங்க. வைட்டல் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேட்டடா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். பாத்தீங்களா, கலீல் வந்து பூந்தார் முதல் 2 விக்கெட். ஓகே, குல்தீப் டெட்லி அப்சல்யூட் ஹீரோ ஆஃப் த மேட்ச் வந்து குல்தீப் தான். அங்க பேட்டிங்ல ஓவர் காட்சியஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பூரான் அவுட்டு, படிக்கல் காட்சியஸ் ஆடி அவுட்டு, வேற இவர் வந்து சுத்தி அவுட் டிகாக். ஃபுல் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் குல்தீப் த ஹீரோ. கம்ப்ளீட்டா ஸ்டாயினஸையும் புராணி அம்ஸ்டர் அடுத்த பால் அங்கேயே போச்சு மேட்ச். எஸ். எல்எஸ்ஜி வந்து என்ன ஓரளவுக்கு வாட் தே குட் ஹவ் டன் டிஃபரன்ஸ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜியோட பேட்டிங் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன வாட் தே குட் ஹவ் டன் டிஃபரன்ஸ், ஏதாவது கொஞ்சமாவது வந்து இந்த மேட்சை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமா? இல்ல, அதான் அவங்களுடைய குல்தீப் டேமேஜ் பண்ணி விட்டாரு. 2 வைட்டல் ஹிட்டர்ஸ் இல்ல ஹூ கேன் கிளியர்லி அம்மாஸ் அரௌண்ட் 100 to 120 ரன்ஸ். அந்த 2 பேரும் அமிச்சோடனே போயிடுச்சு மேட்ச். பதோனி தேங்க் காட் அவனுக்கு வந்து செகண்ட் ஃபீல்ட் பியூட்டிஃபுல் ஆனர். பதோனி வெரி வெரி எஃபெக்டிவ். ஆன்லைன் ஒண்ணுமே கிடையாது. ராகுல் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப டிப்பா இருக்கும். ஆஃப் லேட் KL ராகுலுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப டிப்பா இருக்கு. இன்னைக்கு நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனும் ஃபெயில் ஆயிட்டாங்க. பட் அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்சென்ட்யூட் பண்ணணும். அவருடைய யூஸ்வல் ஸ்ட்ரைக் ரேட் வரமாட்டேன். அது கண்டுபிடிக்கிறாங்க கரெக்டா, ஒரே மாதிரி போட்டுருக்காங்க. எஸ். ஆயுஷ் படோனி வந்து இந்த சீசனுக்கு தன்னுடைய வேலையை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளவுதான், சீசனுக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சு போச்சு இன்னையோட. இதுக்கப்புறம் என்ன யாரும் அது கேட்க கூடாதுன்ற மாதிரி. பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம், அந்த ஜிடியும் சரி எல்எஸ்ஜியும் சரி, இந்த 2 டீம்லயுமே இந்த மிடில் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன். அவங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மனோகர்னு யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டு வருவாங்க, சுரேஷ், தினேஷ், திவாகர் அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு வருவாங்க ஜிடில. எல்எஸ்ஜில பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் படோனியா, ஒரு டைம்ல வந்து கிருஷ்ணப்பா கௌதமா. இந்த இஷ்யூ எப்பவுமே எல்எஸ்ஜி கிட்ட இருக்குது. பிகாஸ் தே ஹேவ் அ வெரி குட் ஓப்பனிங் பேர். தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்களோட இவர் நம்ம குவிண்டன் டி காக்கா இருக்கட்டும், KL ராகுல், இந்த டாப் 3 கேரக்டர்ஸ் கிளிக் ஆயிரும். பட் அந்த 4 and 5ல வந்து எப்பவுமே இஷ்யூ. அப்பதான் வந்து புராணம் முன்னாடி கொண்டு வரலாமா, ஸ்டாயினிஸ் பின்னாடி கொண்டு போலாமா, இந்த இஷ்யூ இருந்துட்டே இருக்குது அவங்களோட பேட்டிங்ல. இதை சரி பண்ணாங்கனால எனக்கு தெரிஞ்சு மேஜர்லி தேர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும் அவங்க பேட்டிங். கரெக்ட், அது ரைட்டு. ஸ்டாயினிஸ் அண்ட் புரான்ல லஸ்டி ஹிட்டர்ஸ் 2 பேருமே. ஸோ முதல் 10 ஓவர் அது வந்து ஸ்டாயினிஸ் கொண்டுறாங்க. முன்ன நம்ம சொல்லினே இருப்போம், ஃப்ரண்ட்ல ஸ்டாயினிஸ் வரும், ரொம்ப பின்னாடி கொண்டுறாங்க. ஸ்டாயினிஸை கொண்டுறாங்க. ஸ்டாயினிஸ் அவுட் ஆன உடனே புரான் வந்தா திருப்பி இந்த RCB இருக்கிற அதே ப்ராப்ளம் வருது. பின்னாடி கம்ப்ளீட்டா டிராப் ஆகுது. 2 பேர் போயிட்டாங்கன்னா ஓவர் ரன் ரேட். ஸோ அதனால லாஸ்ட் 5 ஓவர்ஸ் இருக்கும்போது புரான் தான் பெட்டர். அந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் டவுன் ரீஷபிள் பண்ணாங்கன்னா பெட்டர். படிக்கல் பொறுத்த வரைக்கும் அவர் ஐ திங்க் ஓப்பனிங்ல வந்து இன்னும் நல்லா நிறைய ரன்ஸ் வந்துட்டு இருந்தது அவரு. ஸோ மிடில் ஆர்டர்ல ரொம்ப திணறாரு. இப்போ மிடில் ஆர்டர்ல ரொம்ப பேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் திஸ் டைம். ஐ திங்க் ஓப்பனிங் ஸ்லாட்ஸ் சூட்டட் ஹிம் பெட்டர். எஸ், எக்ஸாக்ட்லி. பிகாஸ் அவன் RCBல இருக்கும்போது அவர் சூப்பரா ஓப்பனிங் ஸ்லாட்ல விளையாடிட்டு இருந்தாரு. அவரை புடிச்சு கொண்டு வந்து இந்த டீம்ல இவங்க வந்து இப்படி நடுவுல விளையாட வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி. பிகாஸ் RRக்கு அவர் போயிருந்தாரு போன வருஷம். RRல போயிருந்தப்ப அதே பிரச்சனை தான், அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட் கொடுக்கல. ஆஃப்டர் RCB he is doing number 3 slot in both these franchises. அதுதான் அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்றதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரியல சார். பிகாஸ் KL ராகுல் இருக்காரு, அவங்களோட குவிண்டன் டி காக் இருக்காங்க. கண்டிப்பா வேற ஸ்லாட் கிடையாது அவருக்கு. மேபி ஐ டோன்ட் நோ, மேபி he has to adapt himself. On the contrary, இவங்க bowling போடும்போது இவங்க டோட்டலி அவுட் ஆஃப் ஸ்டீம் மாதிரி போட்டாங்க bowling. நவீன் உலக் தன்னுடைய யூஷுவல் வேனம் இல்லை bowlingல. ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் எடுத்து நம்ம பெஸ்டா எடுக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து அவங்க வின் பண்ற ஸ்டேஜ் வந்தாச்சு. அது மாதிரி. ஸோ அண்ட் பெரிய அந்த நான் உங்களுக்கு சொன்னேன் 5 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் யாஷ் தாக்கூர் ஒன்றும் பெரிய போலர்ல லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன்.
நீ பாருங்க ரொம்ப ஈஸியா இந்த ஃப்ரேசர்ன்ற ஒரு பூந்து விளையாட்டர் இவரு நம்ம குருணால் பாண்டியா ஒரே ஓவர்ல மேட்ச் மொத்த மேட்ச் முடியும்னு பார்த்து போலிங்ல அந்த மாதிரி எப்படியாவது செஞ்சுரி அடிச்சுன்னு ஒரே ஓவர்லன்னு பார்த்தாரு போலிங்ல. எஸ் சார், டிசியோட ஹிட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த வருஷம் அட் அ டைம்ல கிளிக் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க கிட்டயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். லலித் யாதவ்னு ஒருத்தர் திடீர்னு வந்து விளையாடுவாரு. ராப்மன் பாவல் கிளிக் ஆகாம இருந்தாரு போன வருஷம் அவங்களுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த இஷ்யூஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. பட் திஸ் டைம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் மந்தமா விளையாண்டாரு. பட் ஆனா இந்த சீசன்ல அதுக்கு அடுத்த எல்லா மேட்சஸ்மே வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. பேக் டு ஆமா பேக் குட் நாக்ஸ். அண்ட் அவரை சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கிறாரு. இல்ல அப்படின்னா இன்னைக்கு வந்த இந்த இவர் வந்தாரு பாருங்க, இன்னைக்கு யாரோ ஃப்ரேசர் அவர் ஜேக் ஃப்ரேசர். அவர். சோ தேர் பேட்டிங் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் செட்டில்ட் நைஸ்லி. ஆமா அவங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டு. ஏன்னா இப்ப ஸ்டில் டு கம் ஸ்டப்ஸ் இருக்கு. ஸ்டப்ஸ் எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி ஃப்ரேசர் இன்னைக்கு ஆட்டு. ஸோ நீங்க சொல்ற பிளஸ் அவருக்கு இன்னும் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கு இப்போ. அவங்களோட பேலன்ஸ் பெட்டரா இருக்கு இப்போ. பட் அவங்க ரொம்ப பாட்டம் பிளேஸ்டா இருக்காங்க. அவங்க ரியலைஸ் பண்ற சமயத்துக்கு ரொம்ப லேட்டா இருக்கு. அதான் பிரச்சனை அவங்களுக்கு. எஸ், அந்த அபிஷேக் போரேல்ன்றவர் வேற அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இந்த வருஷம் அமைஞ்சிருக்காரு. பிகாஸ் போரேல் வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து இப்போ ஒரு ஸ்டாயினிஸோட ஸ்ட்ரைக் ரேட்டோ பூரானோட ஸ்ட்ரைக் ரேட் அளவுக்கு அவரால் கொண்டு வர முடியலனாலும் ஹிஸ் ட்ரைங் இஸ் லெவல் பெஸ்ட் அண்ட் ஹி இஸ் மேட்சிங் அப் டு தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தீஸ் ஃபாரின் பேட்ஸ்மேன். அதுக்கு ஒரு ஹெல்ப் அவர் பண்றாரு சார். எனக்கு என்னன்னா இப்போ கமிங் பேக் டு தி பவுலிங் சைட், டிசி பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஆக்சுவலா நல்ல கையில இருந்த மேட்ச் இது. எப்படின்னா 89-6 நினைக்கிறேன், if I'm not wrong, the score for LSG was. கடைசியில வந்துட்டு அவர் அடிக்க விட்டாங்க. அந்த 2 பேட்ஸ்மேன் அடிக்க விட்டு தான் இந்த ஸ்கோர் வந்து 160 சுச்சத்துக்கு வந்துச்சு. ஆக்சுவலா இவங்க வந்து நினைச்சிருந்தாங்கன்னா 120 அவங்கள பொட்டலம் பண்ணியிருந்திருக்கலாம். சோ அந்த பவுலிங் வீக்னஸ் பத்தி சொல்லுங்க சார். இல்ல ஆக்சுவலி அவங்க வந்து குல்தீப்னாலதான் இப்படி வந்தாங்க மேட்ச் உள்ள. குல்தீப் உடைய லெஃப்ட் ஆர்ம் கூகுளி இருக்கு. அது ஸ்டாயினிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை டேக்கிள் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அப்புறம் ஈஸியா அடிச்சிருப்பாரு மீதி போலர்ஸ். குல்தீப் யாதவ கிக் கொல்லணும்னு அவரு போனதும் நெக்ஸ்ட் லிகலோஸ் போறான் பயங்கர ஓவர் காட்சியஸா இவ்வளோ கேப் பேட்டுக்கும் பால் வந்து டாப் ஸ்பின்னர் மாதிரி போயிடுச்சு. ஜக்கு நேரம் போயிடுச்சு. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட். குல்தீப் யாதவ் பண்ண டேமேஜ்ல தான் அவங்க கம்ப்ளீட்டா காலியானாங்க. இல்லாட்டா அவங்க சைக்கலாஜிக்கலி இன்னும் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆயிருப்பாங்க. பதோனி பண்ணது ரெக்கவரி ஆக்ட். பட் அது போறல. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற டிசிக்கு இருக்கிற பேட்டிங் டெப்த் அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க டிசியோட பேட்ஸ்மேன் எல்லாம் பிருத்வி ஷா கிளிக் ஆறாரு. டேவிட் வார்னர் ஓரளவுக்கு நீங்க ரொம்ப பெரிய நாக் இல்லாட்டாலும் அவர் அடிக்கிறாரு 4-6. பின்னாடி அந்த ஃப்ரேசர் டெரிஃபிக்கா கிளிக் ஆடாரு, பண்ட் கிளிக் ஆடு எல்லாம். அவங்க பேட்டிங்ல வந்து அவங்களுக்கு டென்ஷன் கிரியேட் பண்றவங்க கேஎல் ராகுலும் கேஷுவலா விட்டுறாரு. ஒரு மேட்ச் கையை விட்டு ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா அப்படியே கேஷுவலா விட்டுறாரு. அது ஒன்றும் பெரிய ஒரு ஸ்மார்ட் மூவ்ஸ் ஏதாவது பண்ணி திருப்பி மேட்சை கை பக்கம் கொண்டுற மாதிரி எதுவுமே பண்ணல. சார், ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுற அளவுக்கு டிசில ஏன் வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் முகேஷ் குமார் வந்து அவங்களுடைய ஸ்டால்வர்ட் பவுலரா ஸ்டார்ட் பண்ணாரு. போன சீசன்ல நல்லா போட்டிருந்த முகேஷ் குமார், இந்த சீசனோட முதல் மேட்ச் நல்லா போட்ட முகேஷ் குமார், என்னதான் ஆச்சு இந்த முகேஷ்க்கு அப்படின்ற மாதிரி இந்த கடைசி 3 மேட்சா ஏன் இவர் வந்து இப்படி எக்கானமியை லூஸ் பண்றாரு, லைன் அண்ட் லென்த் லூஸ் பண்றாரு? யார் அவர் காதுல ஆஷிஷ் நேரா தான் போய் சொல்லிட்டாரு. ஆமா, இப்போ சம்டைம்ஸ் சில டீம் செட் ஆகும். ஒரு டீம் வந்து கந்தரகோலமாக்கி விட்டுரும் நல்ல அட்டாக். இப்போ குருணால் பாண்டியா நார்மலா 2-3 விக்கெட் நல்லா எடுக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க போட்டு சாத்தி விட்டு 3 6 அடிச்சார் ஒரே ஓவர்ல ஃப்ரேசர். ஸோ தட் ஹேப்பன்ஸ். பட் ஐ ஸ்டில் ஃபீல் முகேஷ் குமார் வெரி வெரி பெரிய சேலஞ்ச் எல்லா பேட்ஸ்மேனுக்குமே. அவருடைய யார்கர்ஸா இருக்கட்டும், ஸ்லோ ரன்னா இருக்கட்டும், வெரி பிரில்லியன்ட் பவுலர் தான். நீங்க சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் எப்படி ஃபேஸ் அவுட் ஆயிடும், ஒரு பிரெயின் ஃபேட் லெவல் ஆயிடும். நார்மலா ரிதம் வராது. பட் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இதுக்குன்னு இப்ப இந்த சீசன்ல போலிங் போயிடுச்சுன்றது நான் சொல்ல விரும்பல. டெஃபினட்டா நல்லா தான் போடுறாரு. ஒரு 2 மேட்ச் செட் ஆகாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னி கொஞ்சம் ஈஸியா ஆட்டாங்க நீங்க அவ்வளவுதான். ஓகே சார், 2 பேட்ஸ்மேன் ஹூ ஆர் நாட் கிளிக்கிங் வெல் மச், அவங்கள பத்தி கேட்டுட்டு நீங்க முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிசியில பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா இந்த சீசன்ல கொஞ்சம் நல்லாவே எல்லா மேட்சும் விளையாடுறாரு. அவர் வந்துட்டு என்ன நீங்க 14 மேட்ச்ல வந்து நீங்க மொத்தம் 4 தானே கணக்குல வச்சிருப்பீங்க, ஆல்ரெடி 4 முடிஞ்சது, 5வது மேட்ச் ஆச்சு, என்ன இன்னைக்கும் நல்லா விளையாடுறீங்கன்ற மாதிரி அவர் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் கொடுக்குறாரு. மிடான்ல கேட்ச் கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம பிருத்வி ஷா. பட் டேவிட் வார்னர் வந்துட்டு என்ன அப்சர்வ் பண்ணீங்க நீங்க? எதனால வந்துட்டு அவர் வந்து இப்படி ரொம்ப அலட்சியமா அவுட் ஆகிற மாதிரி இருக்குது? அண்ட் ஆப்போசிட்ல எல்எஸ்ஜி டீம்ல வந்துட்டு தீபக் ஹூடா, ஏன் அப்படின்னா இவரை ஏன் கேட்கறேன்னா, நடுவுல வந்துட்டு இந்த இந்தியன் டீம்ல T20 எல்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவரை பார்க்கப்பட்டுருச்சு இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட தீபக் ஹூடா வந்து அவரோட அந்த இடத்த வந்து, ஏன்னா ரொம்ப பெரிய போட்டி இருக்குது, ஸ்ரேயஸ் ஐயர் வராரு, சஞ்சு சாம்சனுக்கு அந்த இடம் வேணும், எல்லாருக்குமே அந்த 3 and 4 ஸ்லாட் இந்தியாவுக்கு வேணும், போட்டி போடுற இடத்துல
தீபக் கூடா வந்து அது ரொம்ப லைட்டா அப்படியே, ஏன்னா அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது தீபக் கூடாக்கு. அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. டீம்ல வந்து அவர் உள்ள போறதுக்கு ஹி கேன் ப்ரூவ் வித் பவுலிங் ஆல்சோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது, அவர் அத சரியா பயன்படுத்திக்கலையா? இல்ல அந்த டீம் அவர சரியா பயன்படுத்திக்கலையா? சோ வார்னர் அண்ட் தீபக் கூடா 2 பேர பத்தியுமே. வார்னர் பத்தி சொல்றேன். தீபக் ஹூடா வந்து கேஎல் ராகுலோட டீம் அப் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். 2 சீசன்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா, எப்படி மயங்க் அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல் நல்ல டீம் அப் ஆவாங்களோ 2 பேரும். அதே மாதிரி இவரு ஹூடா நல்லா செட் ஆகும் எப்பயுமே கிரைசிஸ்ல. பட் அவர் அப் தி ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் இருக்கும் அப்பெல்லாம். இன்னைக்கு வந்த போது ரன் ரேட்டும் இறங்கிச்சு. ரொம்ப லோ தி ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால இது என்ன ஆகும், ஏகப்பட்ட ஆப்ஷன் ஓடும் மைண்ட்ல. நம்ம சரிவா கிராஃப்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அடிக்கலாமா, இல்ல டீமுக்கு நாடி முதல்ல அடிக்கிறதா, இந்த பிரச்சனையில போய் மாட்டினாரு தீபக் ஹூடா. வார்னர் வந்து அந்த முந்தின பால் அடிப்பட்டு கையில செம்ம ஸ்டிங் பாத்தீங்கன்னா, அதுல வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு கான்பிடன்ஸ். வலி பெயின்னால சரி ரொம்ப ஸ்ட்ரெயினே எடுத்துக்காம அக்ராஸா போயிட்டு பால் அப்படியே ஸ்கூப் பண்ணி விடலான்னு போகும்போது பேட்ல அது காலில் பட்டு மெதுவா போய் ஸ்டம்ப்ல போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பெயில். ஸோ அவரு இன்னைக்கு மெயின் இன்ஜுரினால தான் ரேட்டில் ஆயிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு வந்து விராட் கோலிக்கு வந்து பும்ரா போட நீங்க பாத்தீங்கன்னா 2-3 பால் ரணகலமா போட்டு விட்டாரு. என்னென்னமோ ட்ரை பண்ணி சரியாவே படல இல்ல. ஸோ டெஸ்பரேட்டா ஆடி கட்சியில காட்பீன் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் இந்த பவுன்சர் அவர் பாடி லைன் போலிங் உடம்புக்கு நேரம் அடி வாங்கின்னு வச்சுங்க, அடுத்த பால் வந்து கையெல்லாம் நல்லா கிரிப் டைட்டா குச்சின்னு மௌன ஓம் முருகா அப்படின்னு சுத்துறதுக்கு பேட்ஸ்மேன் ரெடியா இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் போலர்ஸ் கரெக்டா போனன்ட்டு ரீச்சுக்கு வெளியில இல்ல ஒரு மெதுவா பேட் ரீச்சுக்கு போட மாட்டாங்க. அந்த 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 மைண்ட் ரேட்டில் ஆயிடுச்சு போனருக்கு. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் எண்ட் த வீடியோ. இந்த பக்கம் போட்ட குல்தீப் யாதவோட பவுலிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? 4 overs 20 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் அவரோட பவுலிங் ஃபிகர்ஸ், ஆர் இந்த சைடு வந்து ரவி பிஷ்னாய் 4 overs 25 runs 2 விக்கெட்ஸ். 2 பேர்ல உங்களுடைய பிக் இன்னைக்கு யார்? இல்ல குல்தீப் பிஷ்னாய் ஐ ஸ்டில் மெயின்டைன் தட் அவருடைய பழைய ஃபார்ம் இல்ல. அவர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஒரு ரன் கெட்டிங் அவருக்கு. இப்ப கொஞ்சம் வந்துருக்காரு. நம்ம ரஷீத் கான் சொன்னோன்னே ரஷீத் கான் வந்துட்டார் சூப்பர் ஃபார்முக்கு. பிஷ்னாய் அந்த பண்ட் எடுத்த விக்கெட் பியூட்டிஃபுல், அதுல டவுட்டே கிடையாது. பட் ரிஷப் ஐ மீன் பிஷ்னாய் விக்கெட் ஏர்லியா எடுத்து டென்ட் கிரியேட் பண்ணலன்னா இந்த ஸ்கோர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது டிசிக்கு. ஆன் த கான்ட்ரரி குல்தீப் யாதவுடைய கூகுளிஸ் இருக்கு பாருங்க, லெஃப்ட் ஆர்ம் கூகுளி, அதுதான் டேஞ்சரஸ். அது வந்து அவருக்கும் நூர் ஜிடில போடுறாரு. 2 பேருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, குல்தீப் யாதவ் ஆன் த லெக் ஸ்டம்ப் போடுறாரு, நீங்க பேட்ல வாங்கினீங்கன்னா எல்பிடபிள்யூ. 100 அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் போடுறாரு, எல்பிடபிள்யூ கிடைக்காது. ஆனா அந்த ஆங்கிள் குல்தீப் வாஸ் வெரி வெரி வைட்டல். அவருடைய கூகுளிஸ் தான் இன்னைக்கு வந்து டோட்டலா டார்மெண்ட் பண்ணிது ஓப்பனன்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு வந்துட்டு இந்த மேட்சை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில ஜாலியா கலக்கலப்பா கொண்டு போக வேண்டிய இவங்க இப்படி நம்மளை வந்துட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நாளைக்கு நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன். நாளைக்கு மேட்ச் வந்து உண்மையாவே 2 டீம்ஸுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா நமக்குலாம் எடுத்துட்டு போய் இந்த சாட்டர்டே சூப்பரா ஆரம்பிப்பாங்க நம்புறேன். See you on that match. இன்னைக்கு மாதிரி நம்மள தூங்க வச்சிடக்கூடாது. ஸோ we'll again meet on RRR. Thank you sir, thank you so much. Good night. Thank you.